ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். வேல்ஸ் தேசத்தின் பிரபல பிரசங்கிகளில் கிறிஸ்மஸ் எவன்ஸ் விசேஷமானவர். இவர் 1766 டிசம்பர் 25 பிறந்தார். இவரது பிரசங்கங்களை கேட்ட மக்கள் ஆவியில் உற்சாகம் கொண்டு தேவ வல்லமையை கண்டார்கள். இவரது மனம் திரும்புதலை கண்ட இவரது பழைய துஷ்ட சிநேகிதர்கள் இவரை பிடித்து கொடூரமாய் அடித்து சித்திரவதை செய்தபோது ஒரு கண் பார்வையை இழந்து விட்டார். இவர் கிறிஸ்மஸ் தினத்தன்று பிறந்ததால் கிறிஸ்மஸ் எவன்ஸ் என பெயர் பெற்றார். இவரது பிரசங்கங்களை கேட்ட ஜனங்கள் அழுது தேவ இரட்சிப்பை தேடினார்கள். ஜனங்களுடைய இருதயத்தை இவரது பிரசங்கங்கள் வல்லமையாய் பிடித்து கொண்டன. ஒரு நாள் திடீரென்று ஜெப வாஞ்சையால் நிரப்பப்பட்டார். இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்கும்போது கட்டுகள் அருந்து விழுவது போலவும் அவருக்குள் இருந்த மலை போன்ற பாரம் பனிக்கட்டி போல் உருகி போகவும் கண்டார். கண்களில் இருந்து தண்ணீர் தாரை தாரையாக ஓடிற்று. எல்லா சபைகளுக்காகவும் ஊக்கமாக ஜெபித்தார். தெய்வீக உணர்ச்சி திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருந்ததால் அழுது அழுது தளர்ந்து போனார். அதன் பின் ஆவி ஆத்துமா சரீரத்தை முற்றிலும் தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். இந்த நிகழ்ச்சி ஒரு புது தெய்வீக வெளிப்படுத்துதலை அளித்ததால் புதிய மனிதனாக புதிய ஜீவனோடு வசனத்தை கூறினார். பாவிகள் மனம் திரும்ப வேண்டுமென்ற ஆத்தும பாரத்தால் நிரப்பப்பட்டார். இதற்கு பிறகு தேவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டு புது வல்லமையோடு பிரசங்கிக்கலானார். ஒரு புது ஆவியின் அபிஷேகம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. இவரது பிரசங்கங்களை கேட்டவர்கள் பாவ உணர்வினால் குத்துண்டு அழுது மனம் திரும்பினார்கள். ஸ்தோத்திரமும் ஜபமும் அடிக்கடி கூட்டங்களில் கேட்கப்படும். ஜனங்கள் அதிர்ச்சியடைந்து நடுங்கி விழுவார்கள். இவருடைய ஊழியத்தில் வல்லமையுள்ள பிரசங்கங்கள், ஆவியின் அசைவு, அழுகைகள், ஸ்தோத்திரங்கள், பாவிகள் தேவனிடம் மனம் திரும்புதல் போன்ற அம்சங்களால் நிறைந்ததாக இருந்தது. இவரது கல்லறை குழி பிரசங்கத்தில் உலகம் நியாயப்பிரமாணமாகிய கல்லறை குழியில் மரித்து கிடக்கிறதென்றும் நீதி பரலோக வாசலை காத்து கொண்டிருக்கிறதென்றும் இரக்கம் கதவை திறக்க வருகிறதென்றும் அவர் விவரிக்கும்போது ஜனங்களை பாவ உணர்ச்சி பெருவெள்ளம் போல் அசைத்துவிடும். எவன்ஸ் ஒரு கிராமத்துக்குள் செல்லும்போது மற்ற கிராமங்களுக்குள் ஒரு வல்லமை நுழைவது போலிருக்கும். அதனால் ஜனங்கள் சீக்கிரம் கூட்டம் கூட்டமாக அவரை நோக்கி வந்து கொண்டே இருப்பார்கள். பள்ளத்தாக்குகளையும் மலைகளையும் பொருட்படுத்தாமல் வருவார்கள். நிச்சயமாகவே அவரது பிரசங்கங்கள் மிகவும் அதிர்ச்சி கொடுக்கிறதாக இருந்தன. இவருடைய சுவிசேஷம் அரும்பொருள் நிறைந்ததாகவும் இருந்தது. மக்கள் இரட்சிக்கப்பட வேண்டுமென்ற பேராவல் காணப்பட்டதால் எல்லாரும் பாவ உணர்வடைந்தார்கள். ஆவியின் வல்லமை இல்லாவிட்டால் ஊழியம் பயனற்றது என்று அடிக்கடி கூறுவார். ஜனங்கள் எப்படியாகிலும் இரட்சிக்கப்பட வேண்டுமென்ற பேராவல் கிறிஸ்மஸ் எவன்ஸுக்குள் இருந்ததைப் போல நமக்குள்ளும் காணப்படட்டும். ஆவியின் வல்லமையோடு சுவிசேஷத்தை பிரசங்கிப்போம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.